எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானது ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம். கையை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுங்க. அவர் நாமம், அவர் நாமம். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், யானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம், ஓ அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு, கையை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம், திரும்ப சொல்லுங்க. அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவன் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. வானத்திலும் வல்லமையானதொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே. ஆமென். அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிடுங்க இருக்கிற இடத்துல.
ஓ ரபா ஷகதனரி வலரபா. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்கப்பாங்கள. எல்லாரும் வாய்களை திறந்து முழு பலத்தோடு எல்லா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஓ பிசாசை எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி வியாதியை எதிர்த்து நில்லுங்க. அவருடைய நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் விடுதலை உண்டு. இந்த அற்புத ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஓ ரபா ஷகதனா ரகமா ஷகதியாந்தரபா. அவர் நாமத்துல விடுதலை. அவருடைய நாமம் முன்னேறி செல்ல வைக்கிற நாமம். அவருடைய நாமம் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாமம். அவருடைய நாமம் விடுதலையை தருகிற நாமம். அவருடைய நாமம் ரட்சிப்பை தருகிற நாமம். வேறு ஒரு நாமம் இல்லை. கை தட்டி வாய் திறந்து ஆண்டவரே அந்த நாமத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. அந்த நாமத்தின் வல்லமைக்காக நன்றி. அந்த நாமத்தினால் நீ தருகிற விடுதலைக்காக நன்றி. அந்த நாமத்தில் ஆறுதல் உண்டு. அந்த நாமத்தில் அடைக்கலம் உண்டு. அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ஓ ரபா ஷகதன ரிபலரபா. Hallelujah, praise the Lord. Hallelujah, hallelujah. வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போ ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலா இன்னும் நிரம்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பிரசன்னா. என் வாழ்வில் எல்லாம் செய்ய பிரசன்னா. தேவ பிரசன்னா. முடியாததை முடிய செய்ய பிரசன்னா. பிரசன்னா தேவ பிரசன்னா. முடியாததை முடிய உம்மாவி ஊற்றப்பட்டா மரித்தவை உயிர் பெறுவே.
அவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பிரசன்னம். ஓ என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் ஷபபபரபலரப ஓரகபலரப ஷகரன. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டா உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழிவிடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டா தடைகளும் வழிவிடுமே. கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமா மாற்றிடும் உம் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமா மாற்றிடும் உம் பிரசன்னம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் ஷபபபரகதனரபலரப எல்லாம் அப்பா எல்லாம் செய்யட்டும். அவங்க பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். இன்னொரு தடவை சொல்லுங்க. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்த தேவ பிரசன்னம், பவுலையும் சீலாவையும் சிறையில் இருந்து தப்புவித்த தேவ பிரசன்னம். ஓ இந்த நாளிலே நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில கர்த்தரை துதிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் அற்புத விடுதலையை, அஸ்திபாரங்களை அசைத்து கதவுகளை திறந்து இருப்பு தாழ்பாய்களை முறித்து, ஓ ஹல்லேலூயா, இருப்பு கதவை தானாய் திறக்க செய்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நிரந்தர விடுதலை, நிரந்தர சமாதானம், கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமாய் மாற்றும் தேவ பிரசன்னம் இந்த மாலை நேரத்திலே வெளிப்படுவதாக. சொல்லுங்க பிரசன்னம்
தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க, பிரசன்னம். எல்லாம் செய்யும் பிரசன்னம். முடியாததை முடிய எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். ஆமென். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் சந்தோஷமா மாற்றிடும் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவையும் சந்தோஷமா மாற்றிடும் பிரசன்னம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பிரசன்னம். முடியாததை சொல்லுங்க, பிரசன்னம். தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம். தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். ஹல்லேலூயா. பிரசன்னம். தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் தேவ பிரசன்னம். ஆமென். முடியாததை 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 முடிய செய். முடியாததை முடியாததை முடிய. ஓ கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்த பிரசன்னத்தை துதிங்க. அந்த பிரசன்னத்தை வரவேற்கலாமா? அந்த பிரசன்னத்தை வரவேற்கலாமா? ஓ ராமா பாபா. முடியாததை முடிய செய்ய. முடியாததை ரபா பாபா ஷகதன ரபல ரபா. முடியாததை முடிய செய். தகப்பனே தகப்பனே முடியாததை உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம். ஓ உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம் முடியாததை உங்க வாழ்க்கையில முடியாத காரியங்கள், உங்க வாழ்க்கையின் பிரதிகூலமான காரியங்கள், உங்க வாழ்க்கையில் செத்து போன காரியங்கள், உங்க வாழ்க்கையில் தோற்று போன காரியங்கள், வெட்கப்பட்டு போன காரியங்கள், தலை குனிந்த காரியங்கள், முடியாததை முடிய செய்ய தேவ பிரசன்னம். நல்ல ஆவியில நிரம்பி அப்பா உங்க பிரசன்னத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. Right now, right now,
உங்க பிரசனத்தின் வல்லமை யானதை முடிய முடியானதை தகப்பனே 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 தொடுங்க 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 முடிய ரபா ஷகதன ரபா ரபா வல்லமை வெளிப்படுவதாக தேவ வல்லமை வெளிப்படுவதாக தேவ வல்லமை வெளிப்படுவதாக அன்றைக்கு சிறைச்சாலையில வெளிப்பட்ட பிரசன்னம் ஆமென் தொழு மரத்தில வெளிப்பட்ட தேவ பிரசன்னம் ரிகபா பாபா ரபா ரபா ஷகதனா ரிபா ரபா ஷகதனா ரிமா ரபா ஷகதியாந்தரே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல முழு பலத்தோடு நல்ல முழு பலத்தோடு போதாது போதாது விருப்பத்தோடு விருப்பத்தோடு எஸ் 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 கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. தேவனுடைய புயம் உன்னை தொடுகிறது. தேவனுடைய வல்லமையின் கரம் உன்னை தொடுகிறது. Receive. பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. இன்னைக்கு எத்தனை விதமான புயல், பெரும் காற்று, எத்தனை அலைகள் உங்க வாழ்க்கையை மோதி அடிச்சாலும் கர்த்தர் உங்கள் புகலிடமாய், உங்கள் கோட்டையாய், உங்கள் நம்பிக்கையாய், பாதுகாக்கும் அரணாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறார். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் பெரும் கண்மலையின் நிழல் நீங்க ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட். எழுமி நிலுங்க பார்க்கலாம் இருக்கிற இடத்துல. ஓ எஸ் லார்ட். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தரும் நீர் அல்லவோ. கண்பாளை தேடும் மடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. கண்மாலை தேடும் மடியும் என்னையும் தருவதும் நீ
போற்றி. ரிபஷகதனா கண்மலையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு. ஓ ஷபரா கமலரபா, ஓ ரமலரமோ ஷகதியாந்தரமோதனா, ஓ ரமலரமோ ஷகதியாந்தரமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற இடம் தேவ பிரசன்னம். நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரு வெறுமையோட திரும்பி போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அற்புதமான கிரியைகளை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வேத பகுதியை, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் ஹல்லேலூயா. அதில் வாசிங்க பார்க்கலாம். 49வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறான் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு கேள்வியை கண் தெரியாத அந்த குருடனுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை 47வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவனை அழைத்து வர சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? இன்னைக்கு கர்த்தர் இந்த கேள்வியை உங்கள் முன்னாடி கர்த்தர் வைப்பாரே என்றால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? அதே அதிகாரத்திலே 35வது வசனத்தை வாசிக்கும் போது, 36வது வசனத்தை வாசிக்கும் போது, 36வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஒரே அதிகாரத்தில் 2 ஒரே கேள்விகள். என்ன கேள்வி? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி யாரை பார்த்து கேட்கப்படுகிறது? செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். ஷீஷர்கள், 2 ஷீஷர்கள்
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க இயேசு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, நாங்கள் கேட்கறத நீங்கள் மறுக்காம தரணும். அப்போ ஆண்டவர் அந்த ஆப்ஷனை வைக்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ரெண்டாவது குருடன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் சத்தத்தை கேளும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் பதில் வந்தது. ஆனால் ஒரு பதிலுக்கு தான் ஆன்சர் கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே கேள்வி தான் கர்த்தர் கேட்டார், என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் குருடன் மட்டும் பார்வை அடைந்தான். குருடனுடைய கண்களை மட்டும் கர்த்தர் திறந்தார். ஆனால் இன்னொரு இடத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டபோது அவங்க கேட்ட அந்த காரியத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் என்ன செய்யாது கூடுமா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருடைய கேள்விக்கான பதில் மறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கேள்வி பொதுவானதா இருக்கிறது, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு நீங்க கேட்கிற காரியம்தான் அது தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பதும் மறுக்கப்படுவதுமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் கேட்பது, எதை கேட்கிறோம் என்பதை புரிந்து அறிந்து நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் என்ன கேட்டார்கள்? அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நீ சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து அந்த சிங்காசனத்துக்கு அவர் போகிறார். இவங்க ஈஸியா கேட்கிறாங்க. இவங்க நினைச்சது, இந்த உலகத்துல இவர் சிங்காசனத்தை பெற போறாரு, அவர் உலகத்துல ராஜாவா இருக்கும்போது நமக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல நமக்கு இடம் வேணும். ஒரு செல்ஃபிஷ், ஒரு சுயநலம், தனக்கு எப்படியாவது ஒரு ஆளுகை வந்துவிட வேண்டும், தனக்கு எப்படியாவது மேன்மை வந்துவிட வேண்டும், நமக்கு எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட வேண்டும். மற்றது எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஆண்டவரோட வலது பக்கத்தில் ஒரு இடம், இடது பக்கத்தில் ஒரு இடம் எனக்கு கிடைக்கணும். கர்த்தர் சொல்றார், நீ என்ன கேட்குறன்னு உனக்கு என்ன செய்யலை தெரியலை. நான் எப்படிப்பட்ட பாதையில் போய் நான் எந்த சிங்காசனத்தில் உட்கார போறேன்னே உனக்கு தெரியலை. நீ கேட்பது தவறு, ஆனால் கேள்வி பொதுவானது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனால் இன்னொருவன் கேட்டான், ஆண்டவருடைய சர்வ வல்லமையிலிருந்து அவன் ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் அன்றைய தினம் அவனுக்கு பார்வை அடைய கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அவன் பார்வை அடைந்து அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். கேள்வி பொதுவானது, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த ராத்திரி கர்த்தர் உங்க முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். ஒரு சுயநலம் இல்லாத, ஒரு செல்ஃபிஷ் இல்லாத, அடுத்தவங்க பாதிக்கப்படாத, தேவ சித்தத்துக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, உன்னால் முடியாத, நீ அதை சுதந்திரிக்க முடியாத ஒரு காரியத்தை கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என் தேவனுடைய கரத்தில் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஜீவியத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த தினம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதிய வாழ்வை திறக்க, புதிய பார்வையை திறக்க, புதிய ஒளியை உங்கள் வாழ்க்கையில ஏற்றி வைக்க, புதிய பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட ஆண்டவர் வல்லமை உள்ளவராக. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க.
தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வல்லமைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலையும் ஒரு சுயநலத்தோடு அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தர சித்தமாய் இருக்கிறதை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருக்கு சித்தம் உண்டு. கர்த்தர் உங்களை சுத்தமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்க அவருக்கு சித்தம் உண்டு. நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். சுகம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. இன்னைக்கு இந்த நாள்ல கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? கைகளை உயர்த்தி. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பொதுவான கேள்வி இந்த இடத்துல வைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? இன்னைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? உங்கள் பதில் தான் என்ன? உங்க பதில் என்ன? இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். கரங்களை உயர்த்தினவர்களாய், கரங்களை உயர்த்தினவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரமஷ, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல. சொல்லுங்க, உம்மை போல. சொல்லுங்க, நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல. உம்மை போல. ஓ உம்மை போல. உங்க சரீர பலகீனங்களுக்காக ஜெபிக்க வந்திருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கை இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்றுவீராக. எலும்பு சம்பந்தமான வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லார் வாய்களை திறந்து கடன் பாரங்கள் நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் தரித்திரங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை தொடுவதாக. இன்னைக்கு என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற என் சொந்தம், என் பந்தம், என் நண்பர்கள், என் உறவுக்காரங்க, ஆண்டவரே ஒரு நாள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் என்னை உயர்த்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, என்னை சாட்சியாக நிறுத்துகிற தேவன். என்னை சாட்சியாக நிறுத்துகிற தேவன். ஒரு நாள் என்னை சாட்சியாக நிறுத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓ நீ பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல.
சொல்லும் போதே விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, அற்புதம் நடப்பதாக. ஓ ரிசீவ் ரிசீவ், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க. எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவாய் உயர்த்துவோம். ரிகபரபா ஷகதனா ஒவ்வொருவரையும் துதி உமக்கே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைகளின் நடுவில் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளியரங்கமாவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமையை காண செய்வீராக, உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதாக. தடைகள் விலகட்டும், சத்துருவின் தடைகள் விலகட்டும், மனுஷிக தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை வந்து அடைவதாக, பிள்ளைகளை வந்து சேர்வதாக, சுகம் வந்து சேர்வதாக, சமாதானம் வந்து சேர்வதாக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒரு நிரந்தர விடுதலையை, நிரந்தர சந்தோஷத்தை, நிரந்தர சமாதானத்தை, நிரந்தர ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக நான் ஜெபிக்கிறேன். நிரந்தரமாய் நிரந்தரமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அற்புத ஆராதனையில நம்முடைய பிள்ளைகளை நீ தொற்றிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.